ஹாய்! எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கவர்மெண்ட்ல எப்படி குழந்தை பொறந்தா வந்து கிஃப்ட் தருவாங்க. பால் பவுடரு, பேரிச்சம்பழம் அந்த மாரி ஒரு சில இதெல்லாம் தருவாங்கல்ல. எனக்கு தரல. நெறைய பேத்துக்கு அந்த பேஸ்கெட் தருவாங்க. எனக்கு ஏன் தரல அப்படின்னா, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆதார் கார்டு வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் என்னால எதுவுமே வாங்க முடியும். இல்லாட்டி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து எனக்கு அமௌண்ட்டோ, இல்ல வந்து அந்த பேஸ்கெட் வந்து 3 மந்த்ல, 5 மந்த்ல அப்புறம் குழந்தை பொறந்தா தருவாங்கல்ல, அந்த மாரி எதுவுமே எனக்கு வரல. ரீசன் வந்து 2 பேத்தோட ஆதார் கார்டும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. மிஞ்சுன்ட்ட வந்து ஆதார் கார்டு இல்ல. ஸோ ட்ரை பண்ணோம், எடுக்க முடியல. முன்னலாம் எடுக்கலாம். இப்ப அதுலயும் வந்து ரூல்ஸ் நெறையா கொண்டு வந்திருக்காங்க. எடுக்க முடியல. அதனால வந்து எனக்கு எதுவும் வரல. இங்க வந்து தம்பிக்கு வந்து இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்ப வந்தோனே வந்து இந்த கிஃப்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல குடுத்தாங்க எங்களுக்கு. இங்க வந்து குழந்தை பொறந்தா குடுக்கறது. இதில் வந்து இது தெர்மாமீட்டருங்க. இதை மட்டும் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இதை வந்து இயரில் வச்சு செக் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், இருந்தாலும் இவங்க கொடுத்தாங்க. அப்புறம் மீதி எதுவுமே இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. ஸோ உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுவுமே ஓப்பன் பண்ணல. அது மட்டும் வந்து தம்பிக்கு இங்கே வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சா, அதனால் அதை மட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டோம். நான் வச்சுருந்தேன், இருந்தாலும் அது ஒரு க்யூரியாசிட்டி, அதில் செக் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிடும்போது இப்படி மேலே போட்டுக்குவாங்க இல்லைங்க குழந்தைங்க, அந்த நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா, சாப்பிடும்போது இப்படி மேலே போடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இது தென் பிளேட்டுங்க, பேபி பிளேட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாமா? எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுறன்ற வேலையே கிடையாது நம்மக்கிட்ட. இது என்னடா இவ்வளோ பெரிய பேக்கேஜிங், ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி அதில் வச்சுருந்தேன். இதை மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க? இன்னுதாங்க கொடுத்துருக்காங்க, அதுவே இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அப்பா, பாக்ஸுக்கு மூடியோட கொடுத்துருக்காங்க. பிளேட்டுக்கு, இந்த பிளேட்டுக்கு மூடி டிஃபன் பாக்ஸ் மாதிரி நல்லா வந்து கெட்டியாக பயங்கர வெயிட்டாக இருக்குதுங்க. இவ்வளோ தாங்க மொத்த கிஃப்டே. இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை நான் படித்து முடிச்சேன்னா நாளைக்கு ஆகிடும். ரொம்ப லேட்டாக தான் படிப்பேன். ஸோ அது என்ன அப்படின்னு தெரியலைங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. அவ்வளோதாங்க, மொத்தமாக இந்த கிஃப்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, கொரியாவில் வந்து இது மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டா நிறைய அமௌண்ட்லாம் தருவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக தருவாங்கங்க, அது உண்மை தான். இங்கே குழந்தை பிறந்தா வந்து பிறந்தோடனே 1.5 லட்சம் தருவாங்க நம்ம ஊர் காசுக்கு. தென் மாதம் மாதம் வந்து 60,000 வந்து நம்ம ஊர் காசு அமௌண்ட் வந்து தருவாங்க இங்கே குழந்தை பிறந்திருந்தா. தம்பிக்கு வந்து நம்ம இந்தியாவில் தானே குழந்தை பிறந்துச்சு, ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த டைம் வாங்கலை. இப்போ வந்து இந்த மந்த்லி இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இனிமேல் அந்த மந்த்லி வரது மட்டும்தாங்க வரும், வேறு எதுவும் வராது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய். இந்த கிஃப்டெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.